இதயம் பேசும் கதைகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாய்மாமன் என்றால் யார் தெரியுமா? ஒரு அக்கா மகள் எனக்கு தாய்மாமன் இருக்கிறார் என்று பெருமையாக சொல்லும் அளவுக்கு வாழ்பவன் தான் உண்மையான தாய்மாமன். ஒரு சிறிய கிராமத்தில் அப்பா அம்மா இழந்த அக்காவும் தம்பியும் மட்டும் வாழ்ந்து வந்தார்கள். தம்பி, நான் படிக்கலனாலும் பரவாயில்லை, நீ நல்லா படிக்கணும் என்று சொல்லி அவள் தன் படிப்பையே விட்டுவிட்டு கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தாள். அக்கா கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தாள். தன் பசியை மறைத்து தம்பியின் பசியை தீர்த்தாள். அவனுக்காக தன் கனவுகளை விட்டு கொடுத்தாள். ஆனால் தம்பி அக்காவின் தியாகத்தை உணரவே இல்லை. நண்பர்களோடு ஊர் சுற்றுவதில் தான் அவன் வாழ்க்கை இருந்தது. அக்கா, டேய், நீ தினமும் நண்பர்களுடன் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காய், வாழ்க்கை எப்படி மாறும்? நான் கல்யாணமாகி சீக்கிரம் போயிடுவேன். அக்கா, நீ எங்கே போனாலும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாய் என்று தம்பி கூறினான். கல்யாண நாள் வந்தது. மணமகள் கோலத்தில் இருந்த அக்கா அனைவரையும் விட தம்பியைத்தான் ரொம்ப எதிர்பார்த்து காட்டியிருந்தாள். ஆனால் அவன் அக்கா தன்னை விட்டு பிரிந்து போகிறதை எண்ணி அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. காலங்கள் கடந்து ஓடின. அக்காவுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. தம்பி பார்க்க வந்தான். இவளை கொஞ்சம் நேரம் தூக்கிக்கொடா, உன் கையில் தூக்குற இவள் தான் உன் மருமகள். இவளுக்கு தாய்மாமன் சீர் என்று செய்ய வேண்டும், அது உன் மரியாதைக்கு ஏற்றது என்று சொன்னாள். மீண்டும் சில வருடங்கள் ஓடின. அக்கா மகள் வளர்ந்து வயதுக்கு வந்தாள். சீர் செய்ய வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அக்கா வீட்டில் வசதிகள் இல்லை. அப்போது ஊரில் இருந்த ஒரு பெரியவர் தம்பியிடம் சொன்னார், தம்பி, தாய்மாமன் என்ற உறவு பிறப்பால் கிடைக்கும். ஆனால் அந்த உறவின் மரியாதை பொறுப்பை நிறைவேற்ற போதுதான் கிடைக்கும். அந்த ஒரு வார்த்தை அவன் மனதை மாற்றியது. அடுத்த நாளை இரும்பு பட்டறையில் வேலைக்கு போனான். கைகள் காயமடைந்தன, உடல்கள் சோர்ந்தன. ஒவ்வொரு நாளும் மனதில் அவன் அக்காவையும் அக்காவின் பெண்ணையுமே நினைத்து கொண்டாள். அக்கா பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அவன் மனதிற்குள் வெறியாக உருவெடுத்தது. நாம் கண்டிப்பாக சீர் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வெறி கொண்டு உழைத்தான். ஒரு ரூபாயும் செலவு செய்யாமல் ஊரு சுத்தாமல் சேகரித்தான். இடி, மழை, வெயில் என்று பாராமல் சோர்வடைந்தாலும் பரவாயில்லை என்று ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்றால் வரும்போதெல்லாம் சீர் செய்ய வேண்டும் வேண்டும் என்று வெறி கொண்டு உழைத்தான். சீர் செய்யும் நாளும் நெருங்கி கொண்டிருந்ததால் கடையாய் ஏறி இறங்கி பட்டு புடவை, தங்க நெக்லஸ் எல்லாமே வாங்கினான். பழங்கள் அனைத்துமே வாங்கினான். அதுவும் விலை உயர்வாகவும் வாங்கினான். சேமித்த அனைத்து காசுகளையும் நன்றாக செலவழித்தான். சீர் செய்யும் நாளும் வந்தது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்க தாய் மாமனாக அவன் சீர் கொண்டு வீட்டுக்குள் வந்தான். அதை பார்த்த அக்காவின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சீர் முடிந்த பிறகு அவனுடைய கைகளை பிடித்தாள். இரும்பு பட்டறையில் வேலை பார்த்ததால் கை முழுவதும் காயங்கள். காயங்களை பார்த்த அக்கா கதறி அழுதாள். தம்பி சொன்னான், சிறு வயதில் எனக்காக நீ பட்ட கஷ்டங்களை விட நான் பட்ட கஷ்டம் ஒன்றும் பெரிதல்ல அக்கா. அக்கா, தாய் மாமன் என்ற பொறுப்பை உணர எனக்கு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது என்று மன்னித்து விடு என்று கேட்டான். அக்கா அவனை அணைத்து கொண்டு அழுதாள். அன்று ஒரு சீர் விழா மட்டும் நடக்கவில்லை. ஒரு பொறுப்பில்லாத தம்பி உண்மையான தாய் மாமனாக மாறிய நாள் அது. தாய் மாமன் என்பது ஒரு உறவின் பெயர் மட்டுமல்ல, ஒரு அக்காவின் நம்பிக்கையும் ஒரு அக்கா மகளின் எதிர்காலமும் தான் அதில் இருக்கிறது.